குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமணமானி ரொம்ப நாள் ஆயிடுச்சையா, என்ன தெரியல, குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. நல்ல மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட, உடம்புல சின்ன சின்ன நோய்கள் எதனா இருந்தால், அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தோட விடைபெற்று வெளியே சென்று விடும். நோய் நொடிகள் விலகிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம். தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் விலகும் சாமி. தந்தை கூட நம்மளுக்கு சரியான முறையில் ஹெல்ப்ஃபுல் பண்ணலனா இந்த மாதம் அதுக்கான ஏற்புடைய காலமாகும். சரி, குழந்தை கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு அந்த மம்பிவுக்கெல்லாம் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கடன் சார்ந்த விஷயங்கள், இல்லை இடம் வாழ்ந்து விற்றுட்டு நான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லும் ஐயா. இந்த இடத்துல இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய மாதம். பங்குனி 27க்கு அப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைகளை விட்டுட்டு வெளியே வந்துவிங்க. 80% கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும், பிள்ளைகள் வழி பிரச்சனை, குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் விட்டு விலகக்கூடிய மாதம். ஒரு ஜாக்பாட் மாதம் என்று கூட சொல்லுவேன். திடீர் பணவரவு, செல்வங்கள் சேர்க்கறதுக்கான மாதம். ஒரு உடன் பிறந்தவரோ கூட இருந்தவங்களாம் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கூட இப்போ சைலண்ட் பொசிஷனில் வந்துடுவாங்க. ஏதோ ஒரு பெரிய பிராபலத்திலேருந்து கும்பராசிக்காரங்க இந்த பங்குனி மாதம் வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா ஜென்மசனியும் விலக போகுது. அதுவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் என்றே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஜென்மசனி விலகினாலே போதுமானது. பெரிய மாற்றம் முன்னேற்றம் எல்லாத்தையும் அவரே கொடுத்துருவார். மற்ற விஷயம் அப்பாற்பட்ட விஷயம். சில விஷயங்கள் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாத விஷயம் எதிரானா இந்த ஜென்மசனி வர்றதெல்லாம் யாராலையும் தடுத்து, நாம் தலைகீழாக போயிட்டோம், கடன் வாங்கிட்டேன், இதெல்லாம் எதுவுமே தடுத்துலாம் நிறுத்த முடியாது நம்மளால். விக்னேஸ்வராய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பதுன்னா தமிழ் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். இப்போ நடைபெறுவது பங்குனி மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். பங்குனி மாதம் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு இருக்க போகுது? எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? தமிழ் மாதம் நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடத்தின் கடைசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும், வருகின்ற காலங்கள் நம்மளுக்கு முன்னேற்றத்தை தருமா? இந்த மாதமாவது கடைசியிலேயாவது நம்மளுக்கு நன்மை தந்துட்டு போவாரா சனி பகவான்? நன்மையே தரப்போகிறாங்க. ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நம்ம ராசி கட்டத்தில் தான் இந்த மாதத்தில் இருக்கார். இது வரைக்கும் சங்கடத்தை கும்பராசிக்காரங்க போன மாதம் அனுபவிச்சிருப்பாங்க. ஏன்னா சூரியன் சனி சேர்க்கை பெற்றாலும் கொஞ்சம் துன்பந்தான். தந்தையாரோட கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் கருத்து வேறுபாடுலாம் நடந்திருக்கும். சண்டை சச்சரவுக்கெல்லாம் அதிகரிச்சிருப்போம். கணவன் மனைவி உறவுகள் கூட சச்சரவுகள் ஏற்படும். ஆனால் இப்பொழுது இந்த மாதம் அந்த உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனை முதல்ல விலகிறது எதிரான கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் இந்த மாதம் விலகப்போகுது. 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் பொழுதெல்லாம் பிரிவினையில் இருந்தவங்க கணவன் மனைவி கூட உறவுகள் இப்போ நட்பு வட்டாரங்கள் பாராட்டக்கூடிய அமைப்பு. மனைவி கொஞ்சம் கோபமாக இருந்தாலும் சரி, கணவன் கோபமாக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாம் நிலைமையெல்லாம் மாறிடும் சாமி. இந்த மாதமே சூரியன் இடம்பெயர்ந்து மீனத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்கள், அதாவது வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் சாமி. கருத்து வேறுபாடு அதிகமாக இருந்திருக்கும் போன மாதம்லாம். இந்த மாதம் அதெல்லாம் நிலைமையெல்லாம் மாறிடும். உங்கள் பேச்சு அவங்க கேட்பாங்க, அவங்க பேச்சை நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு 2 கிரகத்தினுடைய அமைப்பு இல்லை சுவாமி. 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 2ஆம் இடத்தில் நடைபெறுது. ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நீச்சகதி 8ஆம் அதிபதி, அவரே தான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள். குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். திருமணமானி ரொம்ப நாள் ஆயிடுச்சையா, என்ன தெரியல, குழந்தை பாக்கியமே இல்லை. இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வரப்போகுது. நல்ல மாற்றம் முன்னேற்றம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கூட, உடம்புல சின்ன சின்ன நோய்கள் எதனா இருந்தால், அதாவது இந்த ஸ்கின் அலர்ஜி மாதிரி எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ இந்த மாதத்தோட விடைபெற்று வெளியே சென்று விடும். நோய் நொடிகள் விலகிறதுக்கான மாதம் என்று கூட சொல்லலாம். தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த மாதம் விலகும் சாமி. தந்தை கூட நம்மளுக்கு சரியான முறையில் ஹெல்ப்ஃபுல் பண்ணலனா இந்த மாதம் அதுக்கான ஏற்புடைய காலமாகும். சரி, குழந்தை கஷ்டப்படுறான், எல்லாத்தையும் மாற்றிடணும் அப்படின்னு அந்த மம்பிவுக்கெல்லாம் தேடி வரும். சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கான மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கூட்டு அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை, கூட்டு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் தனி கொடுத்தணும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் அதுக்கான காலமெல்லாம் உருவாக்கி தரும். நான் வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி
தானே அதுக்கான முன்னெடுப்பு இது வரைக்கும் கேட்கலன்னா நம்ம குடும்பத்தில் யாரும் சரியான முறையில் இல்லைன்னா இப்போ அதை தனி எடுத்து வச்சுப்பாங்க. எல்லாமே தனி கொடுத்துன்னு வைக்கிறதுக்கான அமைப்புகள் தேடி வரும். எல்லாமே முன்னேற்ற பாதை. திருமணம் சார்ந்த விஷயங்களோ, திருமண பந்தத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவியில் உள்ள பிரச்சனைகள், இந்த பங்குனி மாதம் இதெல்லாம் மாறிவிடும். கருத்து வேறுபாடு என்று சொன்னாலும் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள் கூட இப்போ மாறிடும் சாமி. ஏன்னா புதன் பகவான் 8ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் நீச்சகதி பெற்று அவரையும் வக்கர நிவர்த்தி அடைவதால் நம்ம ராசிக்கே வக்கரத்துக்கு வருவார். நீச்சகதி அடைவதால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த அந்தரங்க விஷயங்கள்லாம் கூட மனசில் தேக்கமாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க, எங்கள் மனைவி என்கிட்ட பேசி கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஒரே வீட்டில் இருப்போம், ஒரே ரூமில் கூட இருந்தால் கூட சரியான உடன்பாடு இல்லை அப்படின்ற வார்த்தையெல்லாம் இனிமேல் மாறிவிடும். நல்ல உறவுகள் சேர்ந்து வரும். காதல் உறவுகள் இப்போ கைகூடக்கூடிய காலம். காதல் சமாச்சாரம்லாம் இப்போ கைகூடிடும் சாமி. தனவரவு முக்கியமாக அதிகரிக்கும். இந்த மாதம் அதிகப்படியான தனவரவு அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் சாமி. கடன் சார்ந்த விஷயங்கள் இல்லை, இடம் வாழ்ந்து விற்றுட்டு நான் அந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளிவரது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு முன்னேற்ற பாதையை அழைத்து செல்லும் ஐயா. இந்த இடத்துல இந்த மாதம் முழுவதுமே நம்மளுக்கு இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய மாதம். பங்குனி 27க்கு அப்புறம் அந்த பிரச்சனைகளை விட்டுட்டு வெளியே வந்துடுவீங்க. 80% கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும், பிள்ளைகள் வழி பிரச்சனை, குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, இவையெல்லாம் விட்டு விலகக்கூடிய மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம் என்று கூட சொல்லுவேன். திடீர் பணவரவு செல்வங்கள் சேர்க்கறதுக்கான மாதம். ஒரு உடன் பிறந்தவரோ கூட இருந்தவங்களும் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கூட இப்போ சைலண்ட் பொசிஷனில் வந்துடுவாங்க. எதிரியால் ஏற்பட்டு வந்த துன்பம் எல்லாம் இந்த மாதம் விலக போதுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் எதிரி சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் ப்ராப்ளம் இருந்துக்கூடிய பிரச்சனைகள் எதனா இருந்ததுன்னா என்னங்க இதே ரொம்ப போட்டு இழுக்குதுங்க. ஒரு மாதம் 2 மாதம் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் போதுனா இப்போ திடீர்னு பார்த்தா அதுக்கான மாற்றம் முடிவு எல்லாமே இந்த நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட்டே வரத்துக்கான அமைப்புகள் இந்த மாதம் கிடைக்க போதுங்க. ஒரு எப்படி சொல்கிறதுனா பரிவர்த்தனை யோகம், 2ஆம் அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெறுவது, சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, நிலபலம் சேர்க்கையில் இருந்து வந்த பிரச்சனை, கூடுதல் கவனம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என்னென்ன இருக்கட்டும் அதையெல்லாம் இப்போ நிலைப்பாடை மாற்றி அமைக்க போகிறார் நம்மளுக்கு இறைவன். கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் நல்ல இடத்துல இருக்கிறதால உங்களுடைய பஞ்சாயத்துக்கெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கின்ற அமைப்பு ஏற்படும். ஏதோ ஒரு பெரிய பிராபலத்திலேருந்து கும்பராசிக்காரங்க இந்த பங்குனி மாதம் வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா ஜென்மசனியும் விலக போகுது. அதுவே உங்களுக்கு பெரிய முன்னேற்றம் என்றே சொல்லுவோம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஜென்மசனி விலகினாலே போதுமானது. பெரிய மாற்றம் முன்னேற்றம் எல்லாத்தையும் அவரே கொடுத்துருவார். மற்ற விஷயம் அப்பாற்பட்ட விஷயம். சில விஷயங்கள் நம்மளை தடுத்து நிறுத்த முடியாத விஷயம் எதிரானா இந்த ஜென்மசனி வர்றதெல்லாம் யாராலையும் தடுத்து, நாம் தலைகீழாக போயிட்டோம், கடன் வாங்கிட்டேன், இதெல்லாம் எதுவுமே தடுத்துலாம் நிறுத்த முடியாது நம்மளால். ஏன் நடந்தது, எதுக்காக நடக்குது, சில விஷயங்களுக்கு ஏன் வீட்டை கட்டினேன், நான் ஏன் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிட்டேன், எதனால் இதெல்லாம் செஞ்சேன், இப்போ எண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்ம எண்ணி பார்ப்போம். இரவு தூக்கத்தை வாடிக்கொண்டிருக்கும். குடும்பத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு இன்னும் திருமணம் பண்ணலையே, இதெல்லாம் தேடி வரப்போகுது. உங்களுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. பயம் கொள்ள தேவையில்லை. உங்கள் காலம் உறுதியான காலமாக மாறப்போகுது சாமி. கும்பராசிகாரங்க இழந்ததை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் வருது. இந்த மாதமே அதுக்கான அறிகுறிகள் தென்படும். 100க்கு 100 பாகம் தென்படும். கடன் சுமை சற்று அதிகரிக்கிற மாதிரி தெரியும் சுவாமி. வேறு வழி கிடையாது. இந்த மாதம் கடன் சுமையை திருப்பியும் ஏற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அதிகப்படுத்தும். வேறு வழி கிடையாது. அதுக்கான ப்ரெஷர்களும் தேடி வரும் சுவாமி. வரவுகள் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. அது கடனாக இருக்கக்கூடிய தன்மையும் பெறும். இருந்தாலும் அதுவும் பெனிஃபிட் தான். இன்றைக்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாமல் போனால் தான் அதனுடைய பிரச்சனைகளை தேடி வரும். இந்த ஓரிரு மாதங்கள் நீங்கள் நிலைப்பாடில் இருந்து வந்த எல்லாத்துலேயும் தப்பிச்சு வெளியே வந்துடலாம் கும்பராசிக்காரங்க. சுப நிகழ்ச்சிகள் இனிமேல் நடைபெறக்கூடிய மாதமாகவும், சுப நிகழ்வுகள் நடைபெறத்துக்கான காலம். நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறது, திருமணம் சார்ந்த விஷயங்களை எடுக்கிறது, ஐயா கடனாக தான் ஆகிட்டு பரவாயில்ல. சில விஷயங்கள் நம்மளை மாறி நிறைய நிகழ்வுகள் நடந்து செல்லவா. இந்த விஷயங்கள்லாம் தடுத்தே நிறுத்த முடியாது. வீடு கட்டுறது, கொள்வது, இழந்த வாங்கிறது, பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்துகிறோம் இல்லை, இவையெல்லாம் கிடைக்காது. திரும்ப கேட்டால் கூட கிடைக்காது சுவாமி. அந்த மாதிரி இன்னும் ப்ரோக்ராம்ஸ் இறைவன் கொடுத்து தடுத்து நிறுத்த விடாது. நமக்கு பெரிய ஆள் கிடையாது. கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை. வேலை, அரசு உத்தியோகத்துக்காக நான் காத்துட்ருக்கேன், வேலை வாய்ப்புகள் தேடி வரணும்னா கண்டிப்பாக தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். இப்போ 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறக்கூடிய தன்மை ஏற்படுத்தி தருவார். இது வரைக்கும் ஒர்க் பண்ணலன்னா இனிமேல் ஒர்க் பண்ணுறக்கூடிய தன்மை. நிலம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது,
ஆளே தெரியாத இடத்துல கேஷ் கொடுத்துட்டு மாட்டிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் தயவு செய்து எந்த வேலையும் செய்யாது. ஐயா யாருன்னா ஆசை காட்டி இந்த நேரத்தில் மோசம் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது சுவாமி. 8ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி லக்ஷ்மி கடாட்சம் அதிர்ஷ்டம் என்று சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றி நேரத்தில் கையெழுத்து போட்டு தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மாட்டின்னு முன்னுக்கு வர முடியாத அளவுக்கு நம்மளை தலைகீழ போட்டுடுவோம். கடைசி மாதம் நம்மளுக்கு இந்த காசி மாதம் நாம் தாண்டிட்டுன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. இறை நாட்டத்தில் இறை வழிபாடை மேற்கொள்ளுங்க. இந்த பங்குனி மாதத்தில் வருகின்ற பங்குனி உத்தரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் வருகின்ற பங்குனி உத்தரத்தை பயன்படுத்தி கொண்டாலே போதுமானது. அன்று நடைபெறக்கூடிய திருமணம், இறைவனுக்கு திருமணம் நடத்தின நாட்களில் நாம் கலந்து கொண்ட இறைவன் நாட்டத்தோடு நாம் இருந்துங்க. முருகப்பெருமானுடைய திருமணம், சிவபெருமானுடைய திருமணம், உமா மகேஸ்வரி சுயம்பநாத ஈஸ்வரர், உமா மகேஸ்வரி அண்ணாமலையார் உண்ணாமலையாமருடைய திருமணம், பெருமாள் ஆதிகேச பெருமாள், நான் சொல்லலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதா என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய திருக்கல்யாணம், வெங்கடாஜலபதி திருப்பு கல்யாணம், இதெல்லாம் நாம் கலந்து கொண்டாலே போதுமானது. நம் தீவினைகள் தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி செய்யறதுக்கான மாதமாக இந்த கடைசி மாதம், குரோதி வருடம், மங்களகரமான குரோதி வருடம் கடைசி பங்குனி மாதம் நம்மளுக்கு நிலைப்பாடு மாற்றி தரும். இறை நாட்டத்தை அதிகரித்து கொண்டாலே போதுமானது. பங்குனி 27 வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க. கையெழுத்து போடுறது, அடுத்தவங்களுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கூட செயல்படுத்துங்க. வில்லங்கங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் சரி செய்யக்கூடிய மாதமாக இது வரைக்கும் நான் எதிர்பார்த்திருந்தேன் ஐயா பேங்க் லோனுக்காக, அதெல்லாம் எல்லாமே கைகூடும் சாமி. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். 2ல் சூரியன் வந்தாவே தைரியம் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நிமிர்ந்த நடை நேர்கொண்ட பார்வையெல்லாம் வரும். பயப்படணும் அவசியமே இல்லை சுவாமி. புதன் நீச்சகதி வருவதால் அவர் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு தனி கொடுத்தணும் போயிடலாம், நாம் வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஏன்னா புத்தி என்று சொல்கிறோமில்ல, அந்த புத்தி கூர்மையெல்லாம் மங்கக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் பொறுமையை கடைபிடிங்க. இறை நாட்டத்தை மேற்கொள்ளுங்கள். நல்லது நடக்கையா, ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை. திடீர் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய லாட்டரி யோகம் கூட அடிக்கும் சுவாமி, உறுதியாகவே சொல்கிறேன். ஏன்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பை பார்க்கும்போது லாட்டரி யோகம் பெறுகின்ற காலமாகவும் கும்பராசிக்கு வருகின்ற காலம். நேரத்தில் கணவன் மனைவி உறவாகட்டும், வேலை அமைப்புகளாகட்டும், கல்வியாகட்டும், வெளியூர் பயணங்கள், ஐயா சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா இருந்து இடம் பெயர்ந்து கொஞ்சம் வாழ்ந்துங்க, கொஞ்சம் நாளைக்கு தள்ளி. குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழந்தை பேரே இல்லை சுவாமின்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஏற்புடைய மாதமாகும். அந்த முருகன் அருளால் எல்லாமே கிடைக்கின்ற குழந்தை பேர் சித்திக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும். நல்லது நடக்க போதுங்க, ஏன் தவறாக எடுத்துக்கும். நல்லது நடக்கின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கப்போம். தேவையில்லாத விஷயத்துக்கு பேசுறது, அடுத்த விமர்சனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த நேரத்தில் மட்டும் அதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். விமர்சனத்துக்கு ஆளாகாமல் இருங்க. தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத வார்த்தைகள், இந்த கருத்து வேறுபாடு, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து போட்டுருங்க. கும்பராசிகாரங்களுக்கு சொல்லக்கூடிய வருகின்ற காலங்கள் இனிமையான காலங்கள் வருது. பொறுமையோடும் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய காலம்லாம் வருது. அதனால் நல்ல முன்னேற்றத்தை இந்த பங்குனி மாதம் தரவல்லதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்புடைய மாதம் என்றே சொல்லுவேன். தனவரவு அதிகரிக்கும், அதில் குறைபாடே கிடையாது. சொல்லும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், பயப்படணும் அவசியமே இல்லை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர அந்த வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி திருக்கல்யாணத்தை பாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.